யாரோ மனதிலே ஏனோ கனவிலே ஏண்டா விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். எவ்வளவு திமிரு இருந்தா என் பொண்ணு மேல கை வைப்பீங்க? ஏக்கா விட்டுருக்கா. ஏக்கா அக்காவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? குட்டியை தூக்கு ஆடு தானா வருமா? எங்க இப்ப சொல்லுடா பாப்போம், இப்ப சொல்லுடா. இனிமே ஏதாவது பொண்ணுகிட்ட வம்பிழுக்கிறது பார்த்து மவனை தொலைச்சிருவேன். டேய் 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 வந்துடுறா, ஓடிடலாம். ஏக்கா விட்டுருக்கா. ஏண்டா ஒரு பொண்ணா இருந்துட்டு தனியா என் பொண்ணை வளர்க்கறதுக்கு 5 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். இதெல்லாம் எத்தனையோ பார்த்தாச்சு. நீங்க என்னடானா என்கிட்டயே வந்து வம்பிழுக்கிறீங்க. ஏக்கா விட்டுருக்கா, தெரியாம பண்ணிட்டோம், விட்டுருக்கா. ஒருத்தங்க பிரச்சனை வேணும்னு ஒதுங்கி போறாங்கன்னா அதுக்கு அவங்க பயந்து போறாங்கன்னு அர்த்தம் இல்ல. இனிமே என்கிட்ட வம்பு வச்சுக்கிட்ட அவ்வளவுதான், பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். ஐயோ ஏக்கா விட்டுருக்கா. ஏக்கா ஏக்கா இனிமே உன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம். ஏக்கா விட்டுருக்கா. ஒன்று மட்டும் இல்லை, ரோட்ல போற எல்லாரையும் எங்க சொந்த அக்கா தங்கச்சியாக தான் நினைப்போம். ஏக்கா விட்டுருக்கா. மவனி இனிமே யார்கிட்டயாவது வம்பிழுத்து பாருங்க, அப்புறம் தெரியும். ஓடுங்கடா இங்க இருந்து. டேய் வாடா, ஓடிடலாம். ஏக்கா மன்னிச்சிருக்கா. டேய் இதுக்கப்புறம் என்கிட்ட மட்டும் இல்ல, இந்த ஏரியாவில் வேற ஏதாவது பொண்ணுகிட்ட வம்பிழுக்கிறத பார்த்து தொலைச்சிருவேன். ஏக்கா இனிமே எந்த பொண்ணுக்கிட்டையும் வம்பிழுக்க மாட்டோம். இந்த அடி எங்களுக்கு ஆயுசுக்கு மறக்காது. ஒழுங்கா இங்க இருந்து ஓடுங்கடா. அம்மா இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க மாட்டோம். டேய் வாடா. வாங்க அருண், நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க பஞ்ச் டைலாக் பேசி 2 பஞ்ச் கொடுக்கும் போதே வந்துட்டேன். எப்பப்பா பிரியாவா இது? ஆச்சரியமா இருக்கு. அது வந்து அருண், பாப்பா கையை பிடிச்சு இழுத்தாங்களா, அதான் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. என்னது கொஞ்சமா கோவம் வந்துச்சா? கொஞ்சமா கோவம் வந்ததுக்கே அவனை இப்படி ஓட விட்டுட்டீங்கன்னா ஒருவேளை கோவம் அதிகமா வந்திருந்தா இனிமே உங்ககிட்ட பார்த்து தாங்க இருக்கணும். நீங்க வேற, உங்ககிட்ட எல்லாம் அப்படி நடந்துக்க மாட்டேன். ஆனா இப்படி ஒரு முகம் இருக்கிறத என்கிட்ட மறைச்சிட்டீங்க பாத்தீங்களா? உண்மையாவே கிரேட்டுங்க. இல்ல அருண், ஒரு பொண்ணுக்கு கோவமோ திமிரோ எல்லாமே இருக்கணும். ஆனா அது காட்ட வேண்டிய இடத்துல மட்டும்தான் காட்டணும். சும்மா எல்லார்கிட்டையும் கோவமா திமிரா நடந்துக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அதுவும் கரெக்ட் தான். சரி வீட்டுக்கு போலாமா? அப்பா வந்துட்டேல, உடனே வீட்டுக்கு போயிடலாம். ஏய் ஆரம்பிச்சிட்டியா? இப்பலாம் நைட் டைம்ல அடிக்கடி ஐஸ்கிரீம் சாப்பிடுற. என்னது நீ ஃபைட் பண்ணியா? ஏண்டி சொல்ல மாட்டேன்? பிரியா ஒரு நாள் தானே. ஏங்க இவ சொல்றான்னு அடிக்கடி நீங்க இப்படிதான் வாங்கி கொடுக்குறீங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க தான் தூக்கிட்டு அலையணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி வாங்க போலாம். ஐஸ்கிரீம் கன்ஃபார்ம். எனக்கா என் மருமக என்ன சொல்றான்? எனக்கு இப்படி ஒரு மாமாவா அப்படின்னு சொல்லி வயித்துக்குள்ளேயே அழுகுறானா. என்ன குட்டிமா காலையிலேயே ஒரு ஃபார்ம்ல இருக்க போல. அப்புறம் நான் ஆரம்பிச்சேன்னு வை, நீ தாங்க மாட்ட. ஆஹா அதையும் பாத்துடலாம். ஏய் 2 பேத்துக்கு சண்டை போடணும்னா ரூமுக்கு வெளியே போய் போடுங்க. இங்க உட்காந்து சண்டை போட்டீங்கன்னா என் பையனுக்கும் கேட்கும். பாரா தங்க என்னடானா எனக்கு பொண்ணு பிறக்கணும்னு சொல்லுது, நீங்க பையன் வேணும்னு நினைக்கிறீங்க. எந்த குழந்தையா இருந்தாலும் ஓகே தான், ஆனா எனக்கு பையன் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ முதல்ல பையன் பிறந்தா நல்லா இருக்கும். அனி பையன் பிறந்தா வெறும் சட்டை பேண்ட் தான் போட்டு விட முடியும். ஆனா பொண்ணு பிறந்தா அதுக்கு விதவிதமா ட்ரெஸ் வாங்கி போட்டு அழகு பார்க்கலாம், நிறைய மேக்கப் பண்ணி விடலாம். ஸோ பொண்ணு பிறந்தா கியூட்டா இருக்கும், அதை நானே வளர்ப்பேன். ஏமா அவ்வளோ ஆசையா இருந்தா சொல்லு, 10 மாசம் ரெடி பண்ணிடலாம். என்னது 10 மாசத்துல ரெடி பண்ண போறீங்களா உங்களா? ஹேய் 2 பேரும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன் அண்ணி இப்பவே பாப்பாவோட மூமெண்ட்லாம் தெரியுமா? லேசா தெரியும். பண்ணும்போது வலிக்கும்ல? இல்லடி இப்போதைக்கு பெருசா வலியெல்லாம் இருக்காது, லேசா கூசுற மாதிரி இருக்கும்.
இதெல்லாம் அழகான மூமெண்ட்ல ரசிச்சு ஒவ்வொன்றா அனுபவிக்கணும். அதான் குட்டிமா, 10 மாசம் நீயும் அனுபவிக்கலாம். ஊடு மட்டும் சொல்லு. இப்ப இங்க இருந்து நீங்க வெளியே போல ஃப்ளவர் வாஷ் எடுத்து மண்டையிலே போட்டுருவேன். ஒழுங்கா ஓடிடுங்க. அட என்னடி இவ்ளோ ஆசைப்படுறீன்னு சொன்னா இப்படி கோச்சுக்கிற? ஐயோ மச்சான், சாவடிக்காதீங்க. ஏன் ரூம்ல தான் இருந்தா வந்து தொல்லை பண்றீங்கன்னு பார்த்தா அண்ணி ரூமுக்கு வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க இருந்து போறீங்களா இல்லையா? அடியே குட்டிமா, இந்த ஆதி ஒரு விஷயத்து மேல ஆசைப்பட்டுட்டானா அதை என்னைக்குமே ஆடையாம விட மாட்டான். சரி, அதுக்காக தான் உன்னை தொல்லை பண்ணி என் வழிக்கு வர வைக்க வேணாம். ஷபா, நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது. அதையும் பார்க்கலாண்டி. சரி சொல்லு, நம்ம இப்ப ரெடி பண்ணலாம். என்னது? அதாண்டி அக்கா கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கியே, ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கணும்னா நம்மளும் 10 மாசத்துல ரெடி பண்ணிடலாம். இப்பவே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும் வை, சீக்கிரமா வந்துடும். மச்சான், இப்படிலாம் என்கிட்ட பேசாதீங்க. ஏன் பேசக்கூடாது? நான் ஏன் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி வேணாலும் பேசுவேன். பொண்டாட்டி நானு இப்ப மட்டும் எந்திரிச்சு வந்தேன்னு வைங்க, அப்படி சங்க நெரிச்சு கொன்றுவேன். நீ கொன்னா கூட குத்தம் இல்ல. அண்ணி, இதுக்கு மேல உங்க தம்பி இந்த ரூம்ல இருந்தாரு அப்புறம் அவ்வளவுதான். எப்ப நீ ஆச்சு அவனாச்சு, என்ன ஆள விடுங்கடா சாமி. எனக்கும் என் பாப்பாவுக்கு கொஞ்சம் பசிக்குது, நான் வரேன். நீங்க என்னமோ பண்ணுங்க. பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வேளை கீழே படுக்கிறது கம்ஃபர்ட் ஆலையோ? டாக்டர் வேற ஏகப்பட்ட ஒர்க்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இப்படி ஸ்ட்ரெஸ்ஸோட கீழே படுத்து தூங்குறது அவ்வளவா சரியில்லை. மேலே கூப்பிடுவோமா? இல்லை இல்லை வேணாம். இந்த ஆள் அவ்வளோ சீக்கிரம்லாம் நம்பக்கூடாது. ஒரு தப்பு பண்ணிட்டு அதை மறைச்சு எத்தனையோ பேர் கடந்து போயிடுறாங்க. ஆனால் இவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக இத்தனை வருஷம் என்னை தேடிட்டு இருந்தாரா? நம்பவே முடியல. இப்படியும் ஒருத்தன் இருக்க முடியுமா? ஏன் தூங்கலையா? பாரா, என் பொண்டாட்டிக்கு அக்கறையா? அக்கறைலாம் ஒன்றும் இல்லை. டாக்டர் வேற நிறையா பேஷண்ட்டை பார்த்துட்டு வருவீங்க. கீழே படுத்து தூங்குறதுக்கு கம்ஃபர்ட்டாக இல்லையோன்னு கேட்டேன். டயர்டாக இருக்கும்ல? அதெல்லாம் இல்லை. கீழே படுக்கிறதுல என்ன பிரச்சனை? பெட்டில் படுக்கிறத விட கீழே படுக்கிறது தான் உடம்புக்கு நல்லது. அப்புறம் என்ன இவ்வளோ நேரம் தூங்காமல் இருக்கீங்க? ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கீங்களா என்ன? இதை உங்ககிட்ட சொல்லலாமா இல்லையான்னு தெரியல. ஆனால் சொன்னாலும் தப்பு இல்லை. ஒரு பொண்ணை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னது பொண்ணா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் பக்கத்தில் இருந்துட்டு வேற ஒரு பொண்ணு நினைச்சேன்னு சொல்லுவேன். நான் கோவப்பட்டு கத்துறேன், பல்ல காட்டுறீங்க. என்ன நக்கலா? பேபிமா, வாய்க்கு வாய். நான் உன் பொண்டாட்டி இல்ல, நீ என் புருஷன் இல்ல, நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. ஆனா நான் ஒரு பொண்ணை பத்தி யோசிச்சேன்னு சொன்னதும் உனக்கு இப்படி கோவம் வருது. அப்போ என் மேல உனக்கு லவ் இருக்கு, அப்படிதானே? லவ் ஆவது மண்ணங்கட்டியாவது எந்த பொண்ணு? யாரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆமா, பெரிய யோகி மாதிரி பேசுனீங்க. என்ன தவிர உங்க லைஃப்ல வேற எந்த பொண்ணும் இருந்ததில்லைன்னு இத்தனை வருஷமா மன்னிப்பு கேட்கறதுக்காக என்னை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். ஸோ யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் எதுவுமே வந்ததில்லைன்னு சொன்னீங்க. இப்போ என்னடானா ஏதோ ஒரு பொண்ணை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. யார் அந்த பொண்ணு? யார் அந்த பொண்ணு? ஏய் கத்தாத, அப்புறம் நமக்குள்ள ஏதாவது நடக்குதுன்னு நினைச்சிட்டு வெளியே இருந்து ஓடி வந்துட போறாங்க. யோ, நீ இப்ப மட்டும் அந்த பொண்ணு யாருன்னு சொல்லல, இங்க கண்டிப்பா ஒரு சம்பவம் நடக்கும். ஓ, நடக்குமா? ஐ அம் வெயிட்டிங். இங்க பாரு, கடுப்பு கிளப்பாத. முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு. சரிம்மா, நீ இவ்வளவு தூரம் கேக்குற, நான் சொல்லிடுறேன். நீ தான் என்ன வேணாம் வேணான்னு சொன்னியே, அதான் ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டா. நான் ஓகே சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னது ஓகே சொல்லலாமா வேணாமாவா? யோ, உனக்கும் எனக்கும் ஒரு குழந்தை இருக்கு, ஞாபகத்துல இருக்குல்ல? ஓ, குழந்தை இருக்கா? ஆனா நமக்கு தான் கல்யாணம் ஆகலையே. கல்யாணம் ஆகைனா ஆனா குழந்தை இருக்கே, அதுக்கு யார் பொறுப்பு? இப்போ அதுதானே உன் பிரச்சனை. குழந்தைய வேணா நான் பாத்துக்கிறேன். ஆனா இங்க பாரு, கடுப்பு கிளப்பாத. அம்மா எவாவ உனக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணது? அடுத்த ஒரு புருஷனா அலைவாங்க போல. அப்பா, என் பொண்டாட்டிக்கு என் மேல எவ்வளவு பொசிட்டிவ், இவ்வளத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு எப்படி நடிக்கிற? பொசிட்டிவ்ல ஒண்ணே இல்ல. என்ன இருந்தாலும் நீ ஏன் புருஷன், அது மாறாதுல. நான் தான் உனக்கு தாலியே கட்டலையேம்மா, நீ தானே சொல்லிட்டே இருப்ப. தாலி கட்டலனாலும் நான் தான் உன் பொண்டாட்டி, நீ தான் என் புருஷன். இங்க இருந்துட்டு எவ்வளையாவது நினைச்சுக்கிட்டு இருந்த தலையில கழுத்துக்கு போட்டு கொண்டுருவேன். ஏய், நீ பாட்டுக்கு அப்படி யோசிச்சு ஏதாவது பண்ணிடாத. உன்னை தவிர வேற எவளையும் நினைக்க மாட்டேன். அப்படிலாம் எந்த பொண்ணும் இல்ல. நான் நினைச்சிட்டு இருக்கிறது வேற ஒரு விஷயம். வேற ஒரு விஷயமா? அதான் என்னது? ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லையா, அதான் நானே அவளை டேக்கர் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியா? யார் அந்த பொண்ணு? அதான் சொன்னனே, தெரியல. ஒரு தடவை மயக்கம் போட்டு விழுந்தான்னு அவளுக்கு நான் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். ஆனா ஒரு பெரிய விஷயம் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கண்டினியூவா வர சொன்னேன், வரவும் இல்லை. அப்புறம் நான் ஷாப்பிங் போயிருந்தேன்ல, அங்கதான் அந்த பொண்ணை பார்த்தேன்.
கேட்டா தனக்குன்னு யாரும் இல்லைன்னு சொல்றா. அதான் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க யோசிக்கிறது கரெக்ட் தான். ஆனா அந்த பொண்ணு எங்கன்னு போய் தேடுவீங்க? அதுதான் மனசு போட்டு உறுத்திட்டே இருக்கு. ஒரு டாக்டரா இருந்துட்டு இப்படி ஒரு விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் என்னால அப்படியே அதை விட்டுட்டு இருக்க முடியல. அந்த பொண்ணை அடுத்த தடவை கண்ணில் படிச்சுனா அவகிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ சரி சரி, இதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தீங்களா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். அடியை பொண்டாட்டி, இந்த ஜென்மத்துல எனக்கு நீதான், உனக்கு நான் தான். என்னதான் உனக்கு என்னை ஏத்துக்க மனசு இல்லைனாலும் நான் அதை மாத்திக்கவே மாட்டேன். நீ எவ்வளவு வேணாலும் கத்து, கோவப்படு, நான் இப்படியே தான் இருப்பேன். இதோ இவ்வளவு தூரத்துல உன்னை பார்த்துக்கிட்டே தூங்குற பாக்கியம் மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கே, எனக்கு அதுவே போதும். எங்கே எங்கே விண்மீன் எங்கே, பகல் வானிலே நான் தேடினேன். அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன். கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா? உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா? தூரல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவள் பார்த்தாயா? பஞ்சு போன்ற நெஞ்சை தீயில் விட்டு போனவள் பார்த்தாயா? கண்ணால் கண்ணால் நீ சொல்லு, உன் காலில் விழுவேனா சொல்லு, சின்ன சின்ன கிளியே. ஹலோ, லைன்ல இருக்கீங்களா இல்லையா? ஹலோ. லைன்ல தான் இருக்கேன், சொல்லு. எதுக்கு கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்தீங்க? ஓ அதுவா, எங்க வீட்ல ஒரு டாங்கி என்னை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. என்னது டாங்கியா? ஆமா, கழுதை இல்லாம வீட்டுக்குள்ள வச்சு வளர்ப்பாங்க. கழுதையை சொல்லல, நான் என் தங்கச்சியை தான் சொன்னேன். அச்சோ, என் நாத்தனாரெல்லாம் இப்படி சொல்லாதீங்கன்னு. பாருடா, உரிமையா பேசுற. பின்ன என்னைக்கா இருந்தாலும் அவங்க தான் என் நாத்தனா, நான் தான் அவங்க அண்ணி. ஒருத்தருக்கு ஒருத்தர விட்டு கொடுக்க மாட்டோம். பாருடா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். படிச்சு முடிச்சிட்டியா இல்லையா? நீ பாட்டுக்கு ஹாயா என் கூட ஃபோன் பேசிட்டு இருக்க. ஏதாவது படிக்க வேண்டியது மிச்சம் இருந்துச்சுன்னா படிச்சுட்டு அப்புறம் பேசு. அதெல்லாம் அப்பவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு டவுட் கேட்கலாமா? கேளு. உங்களுக்கு உங்க அம்மாவை ரொம்ப பிடிக்குமா இல்ல என்ன ரொம்ப பிடிக்குமா? அதானே பார்த்தேன். லவ் பண்ணி இன்னும் இந்த கேள்வி கேட்கலையே நினைச்சேன். கேட்டுட்ட. ஏண்டி, எல்லா பொண்ணுங்களும் யூஸ்வலா இந்த கேள்வியை கேட்பீங்க என்ன? அது எல்லாம் ஒரு கியூரியாசிட்டி தான். எல்லா பொண்ணுங்களும் கேட்பாங்க தான். ஆனா பதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கிடைக்கும்ல. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. உங்க அம்மாவை பிடிக்குமா இல்ல என்ன ரொம்ப பிடிக்குமா? எனக்கு ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணு மாதிரி, அதனால ரெண்டு பேருமே ஈக்குவல். இப்படிலாம் சொல்லி சமாளிக்க கூடாது. ஏதாவது ஒரே ஒரு ஆன்சர் சொல்லணும். எனக்கு உன்னை விட என் அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். பாரா, அப்ப நானும் உங்களுக்கு வேண்டாம் அப்படித்தானே? என்னதான் இருந்தாலும் இந்த உலகத்துக்கு நான் வந்தது என் அம்மா மூலமா தான். அவங்க மூலமா தான் இந்த வாழ்க்கை. இத்தனை வருஷம் என்ன அவங்க ஒழுங்கா வளர்க்கலன்னா உன்ன மாதிரி ஒருத்தர் எனக்கு கிடைச்சிருக்கவே மாட்டா. ஸோ அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு அப்புறம்னு பார்த்தா நீ தான். எனக்கு ஒரு வாழ்க்கையை தந்தவங்க அவங்கன்னா என் வாழ்க்கை முழுவதும் இனி வரப்போறவன் நீ தான். அவங்களுக்கு அப்புறம் எனக்கு ஒன்றை தான் ரொம்ப பிடிக்கும். என்னடி சத்தே காணோம், கோச்சுக்கிட்டியா? சேச்சே, இதுல கோச்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆக்சுவலி இது உண்மையான பதில் தானே. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரே மாதிரி இல்ல, அம்மா விட நீ தான் எனக்கு பெருசுன்னு சொல்லியிருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா இந்த ஆன்சர் உங்க ஹார்ட்ல இருந்து வந்திருக்கு. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சரி, நீ சொல்லு. உனக்கு உன் அம்மா அப்பா பிடிக்குமா இல்லை என்ன பிடிக்குமா? ஹலோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க இதெல்லாம் யூஸ்வலான டைலாக்னு. இல்லை, எனக்கும் கேட்கணும்னு தோணுச்சு. சும்மா சொல்லு. எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். 20 வருஷம் என்னை வளர்த்தவங்க எனக்கு பிடிக்கும் தான். ஆனால் இப்போ இந்த இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக என் அம்மா அப்பாவை பிடிக்காதுன்னு சொல்ல வரல, அவங்களையும் பிடிக்கும். ஆனால் அதை விட அதிகமாக உங்களை பிடிச்சிருக்கு. உங்கள் கூட இருக்கும்போது பாதுகாப்பாக ஃபீல் ஆகுது. ரொம்ப அன்பாக இருக்கீங்க. இதுக்கு மேலே ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இனி என் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. ஸோ எனக்கு உங்களை தான் இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு.
இப்போ என்ன நீங்க சைலண்ட் ஆயிட்டீங்க? உன்ன மாதிரி ஒருத்தி கிடைக்கிறதுக்கு உண்மையாவே நான் கொடுத்து வச்சிருக்கேன்டி. இந்த உலகத்திலேயே என்ன அதிகமா நேசிக்கிறதுனா அது நீதான். அது வேணா உண்மைதான். அண்ணே அண்ணே, இந்த ஷர்ட் எனக்கு எப்படி இருக்கு? மகா ஒரு நிமிஷம். ஏய் ஒன்ன யாரடி என் ஷர்ட் எடுத்து போட சொன்னது? ஷர்ட் நல்லா இருந்துச்சு, எடுத்து போட்டேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? போடா. இங்க பாரு பாப்பா, அடி வெளுத்துருவேன். ஒழுங்கா ஷர்ட்டை கழட்டி வை. இது என்னோட லக்கி ஷர்ட், ஒழுங்கா மாத்திட்டு வந்துரு. முடியாது, போடா. ஏய் அம்மா. கூப்பிடு, அம்மாவை கூப்பிடு. நானும் சொல்லுவேன், இவ்வளவு நேரம் நீ மகா கிட்ட பேசிட்டு இருந்தல, அதை நானும் போட்டு விடுவேன். அப்ப என்ன பண்ணுவேன் நானும் பாக்குறேன். அடி பாவி, நேரம் பார்த்து பழி வாங்குற. ஒழுங்கா என் ஷர்ட்டை கழட்டிடு, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன பண்ணுவ? என் ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு வர போறியா? போட்டுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஹலோ ஹலோ, அங்க என்ன பஞ்சாயத்து? ஹலோ. இருடி, ஃபோன் பேசிட்டு வந்து அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன். ஹலோ மகா, கொஞ்சம் வெய்யேன். இந்த கழுதை கொஞ்சம் கிராஸ் ஆகிட்டே இருக்கு, நான் அப்புறம் கூப்பிட்றேன். அண்ணன் தங்கச்சி சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆனா இதெல்லாம் ஜாலியா தான் இருக்கும்ல. சரி, இப்படி கழுதைன்னு சொல்றதுக்கு அவ வீட்டுல கோர்த்து விட்டு போறா. கோர்த்து விட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கழுதை கழுதை. டேய், என்னையா கழுதைன்னு சொல்ற? நீ எப்படி ஃபோன் பேசுறேன்னு நானும் பாக்குறேன். மகாக்கா சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏய் சும்மா தள்ளி போடி லூசு, கேனத்தனமா கத்திக்கிட்டு. நீ தானே எனக்கு கழுதைன்னு சொன்ன? கழுதை இப்படிதான் கத்தும். ஏய் உன மகா, நீ போனை வை. இவளுக்கு 4 கூடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பேசுறேன். சரி, ஓகே, குட் நைட், பை. ஏய் லூசா, நீ அவ முன்னாடி கழுத மாதிரி கத்துற. உன முதல்ல என் ஷர்ட்டை மாத்தி கொடுறி. இது என்னோட சட்டை, அதுவும் என் லக்கி ஷர்ட். கொடு. முடியாது, போடா டவரவாயா. யாரு டவரவாய்? சோடா புட்டி. உன டேய் அடிக்காதடா, அம்மாவை கூப்பிடுறேன். அம்மா அண்ணே விட்டுரு, அடிக்காத. அப்புறம் உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது. லூசு பயலே, அடிக்கவா செய்ற? இருடி, அம்மாவை கூட்டிட்டு வரேன். போ போ, கூட்டிட்டு வா. நானும் சொல்றேன், என் சட்டை எடுத்து போட்டுட்டு என்கிட்ட வம்பெழுத்துட்டு இருக்க. நானும் சொல்றேன். நீலாம் ஒரு அண்ணனா? உன் சட்டையை போட்டுட்டு நான் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ண தெரியுமா? திருப்பாச்சி படத்துல வர அண்ணன் தங்கச்சி மாதிரி என்னதாவோ செஞ்சு போட்டோம், அண்ணன் தங்க ஆகி போட்டோன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி என்ன அடிச்சிட்டல உன்ன. ஏய், 2 பேரும் சண்டையை போட்டுட்டு இருக்கீங்க, தெரு மோனா வரைக்கும் கேக்குது. சண்டையா? நாங்களா? நாங்க எப்ப சண்டை போட்டோம்? அதேமா, நாங்க எப்ப சண்டை போட்டோம்? அம்மா, டிவியில ஏதோ சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். அப்பாதான் சத்தத்தை கூட்டி வச்சு படம் பார்த்துட்டு இருக்காரு. ஓ, இது அந்த மனுஷன் மேலதானா? நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். ஏன் பிள்ளைங்க தான் சொக்க தங்கமாச்சே, அதுகளாவது சண்டை போடுறதாவது. நான் போய் அந்த மனுஷனை கவனிச்சுக்கிறேன். ஏங்க ஏங்க, எந்திரிங்க ஏங்க. ஏய் லூசா, நீ காலங்கத்துல இப்படி கத்துற, என்னாச்சு? எதுக்குங்க, எதுக்கு நீங்க இப்படி ஒரு துரோகத்தை பண்ணீங்க? என்னது துரோகமா? நானா? ஏய் நான் பாட்டுக்கு செவனேன்னு தூங்கி எந்திக்கிறேன், ஏண்டி என்னை இம்சை பண்ற? நீங்க தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. இருங்க, இப்பவே நான் அத்தையை கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்க தான் போறேன். அத்தை! அடடா, என் மருமக இன்னைக்கு நாடகத்தை காலையிலே ஆரம்பிச்சிட்ட போல. இன்னைக்கு என்னவா இருக்கும்? மருமகளே, என்னாச்சு? எதுக்கு இப்படி கணக்கு கசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க? அத்தை, கொஞ்சம் இந்த பக்கமா வாங்களேன். எதுக்கு? இல்லத்த, நீங்க அந்த பக்கம் இருக்கீங்க, இவர் இந்த பக்கமா இருக்காரு. திரும்பி திரும்பி பதில் சொல்ல எனக்கு கழுத்து வலிக்கும், அதான். நேரமிடா, என் நேரம். இப்ப சொல்லுமா, என்னாச்சு? எதுக்கு இப்படி கணக்கு கசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க? அதுவும் காலங்காத்தாலேயே. டேய், என்னடா பண்ண இவள? அப்படியே அவ பண்ண விட்டுட்டாலும் இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல. என்னது? என்ன சொன்ன? என்கிட்ட கேட்டா உங்க மருமகிட்டயே கேளுங்க. என்னாச்சு ஸ்வேதாமா, எதுக்கு இப்படி கொண்டு அழுதுட்டு இருக்க? அத்தை, அந்த சோகத்தை ஏத்த கேக்குறீங்க? இவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு. வினோத், என்ன? மா, நான் எதுவும் பண்ணல. நான் பாட்டுக்கு செவனேன்னு தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு எழுப்பி இப்படி கத்திக்கிட்டு இருக்கா. என்னமா துரோகம் பண்ணிட்டான்? என்னன்னு சொல்லு. டேய், மறுபடியும் ஏதாவது பழைய காதலை நினைச்சுக்கிட்டு இவகிட்ட ஏதாவது அடிச்சு விட்டுட்டியா? அதெல்லாம் இல்லம்மா, இவட்டையே என்னன்னு கேளுங்க, எனக்கும் ஒன்றும் புரியல.
ஸ்வேதாமா, என்னாச்சுன்னு சொல்லு. சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். நீ பாட்டுக்கு உட்காந்து அழுதுட்டே இருந்தீங்கன்னா எங்களுக்கு எப்படி தெரியும்? அத்தை, அந்த கொடுமையை நான் எப்படித்தான் என் வாயால சொல்லுவேன்? சரிம்மா, சொல்ல முடியலன்னா பரவாயில்ல, 2 பேரும் சாப்பிடுவாங்க. ஐயோ அத்தை, உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யாருக்கிட்ட சொல்லுவேன்? வினோத், எப்படி வந்து மாட்டிருக்கேன் பாத்தியாமா? சரிம்மா, முதல்ல என்னன்னு சொல்லிட்டாளு. ஐயோ அத்தை, அதை எப்படித்தான் நான் என் வாயால சொல்லுவேன்? ஏய், அப்படியே அரைஞ்சனவை ஒன்னு சொல்லு, இல்லைன்னா அழுக முடி. இப்படி எங்களை போட்டு தாளிக்காத. நீங்க பேசாதீங்க. உங்ககிட்ட நான் எதையும் சொல்ல மாட்டேன். நீங்க தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே. சரிம்மா, அப்படி என்னதான் துரோகம் பண்ணா அதை முதல்ல சொல்லு. அத்தை, அதை எப்படித்தான் நான் என் வாயால சொல்லுவேன்? ஏய் ஏய் ஏய், காலையிலேயே உசுர வாங்காதடி. என்னன்னு முதல்ல சொல்லி தொலை. அத்தை, உங்க பையன் இருக்கான்ல, அவரு 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. டேய் வினோத், சொல்லவே இல்ல. மா, நீங்க வேற. ஏய், நான் எப்படி 2வது கல்யாணம் பண்ணேன்? அத்தை, அதுவும் எப்படிங்கிறீங்க? என்னை விட அழகான பொண்ணு அவர் பக்கத்துல உட்காந்து அவர் கையால தாலி வாங்குது. ஏமா, இது எப்ப பண்ண இவன்? என் பையன் அப்படிப்பட்ட பையனா இல்ல. நீங்க தான் அப்படி நம்பிக்கிட்டு இருக்கணும். ஆனா உங்க பையன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு. 2வது கல்யாணம் பண்ணி அதுவும் பிள்ளை குட்டியோட சந்தோஷமா இருக்காரு. டேய், என்னடா சொல்ற இவன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அட, எனக்கும் தாமா. இருங்க, முதல்ல முழுசா கேப்போம். ஏமா ஸ்வேதா, என் பையன் 2வது கல்யாணம் பண்ணனா? அட ஆமாங்க அத்தை, நானும் தூக்கத்துல எழுந்துச்சு பதறி போயிட்டேன். அதான் 2 சாத்து சாத்தலான்னு எழுந்துச்சேன். ஆனா என் புருஷனாச்சே, கல்லானாலும் கணவன், ஃபுல்லானாலும் புருஷன். அது ஃபுல் இல்லம்மா, புல் புல். அட ஏதோ ஒண்ணுங்க. ஆனா நீங்க இருந்தாலும் இப்படி இருந்துக்க கூடாது. என் கனவுல இன்னொரு பொண்ணோட. என்னது? கனவா? அடி பாவி, இதுக்கா உட்காந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க? அத்தை, இது என்ன சின்ன விஷயமா? உங்க பையன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு. டேய் வினோத், என்ஜாய். இதுக்கு மேல என்னாலலாம் இதை கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏமா ஏமா, இருங்க. டேய், உன் பொண்டாட்டி நீயே சமாளிச்சுக்கூடா. எப்பா, எதுக்குங்க எனக்கு துரோகம் பண்ணீங்க? ஏய், என்னடி இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க? அடி ஏய், உனக்கு கண்டென்ட் கிடைக்கலங்கிறதுக்காக காலையிலே எங்களை வறுத்தெடுக்காத. தயவு செஞ்சு விட்டுரு. என்னங்க இப்படிதான் சொல்றீங்க? இங்க பாரு ஸ்வேதாமா, நீ அழகா இருக்க, ஆனா அறிவை கொஞ்சம் கூட யூஸ் பண்ண மாட்டேங்கிற. அதை யூஸ் பண்ணினா இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க தேவையே இல்லை. ஓ, அப்போ எனக்கு அறிவில்லை, நான் முட்டாள், அப்படித்தானே? ஷபா, முடியல. சரி, அந்த கனவெல்லாம் விடு. இப்போ நிஜத்துல நிஜத்துல நம்ம ஒன்று பண்ணுவோமா? என்னது? நீ தான் சொல்லுவியே, நம்ம 2 பேரும் சேர்ந்து கப்பிள்ஸ் சேனல் ஆரம்பிக்கலான்னு. ஆமா, உங்களுக்கு ஓகேவா? கப்பிள்ஸ் சேனல் ஆரம்பிச்சு 2 பேரும் ரீல்ஸா போட்டு தள்ளி ஃபேமஸ் ஆகுறோம். வாங்க வாங்க, இப்பவே போய் ரெடி ஆகலாம். அட இருமா, கப்பிள்ஸ் சேனல் ஆரம்பிச்சா அந்த அளவுக்கு ஓடாது. ஒன்று பண்ணுவோம், நீயும் நானும் சேர்ந்து முதல்ல ஒரு புது ப்ராடக்டை இறக்குவோம். என்னது புது ப்ராடக்டா? நம்ம 2 பேரும் சேர்ந்து முதல்ல ஒரு குட்டி வினோதோ இல்லை குட்டி ஸ்வேதாவோ பெற்றுக்கலாம். 3 பேர் சேர்ந்து ரீல்ஸ் போட்டா இன்னும் ரீச் ஆகும்ல. ஓ ஓ, நீங்க அப்படி யோசிக்கிறீங்களா? அப்போ அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோமா? சத்தியமா நான் சொல்லறேனா, உன் பார்வாள தூக்குதடா. பத்தியமா நானும் பார்த்துக்கிறேன், உனக்காக வாழ்க்கைய வாழ்ந்தபடி. தானே ஸ்வேதா, நீங்க இருக்கிற கண்டிஷனுக்கு தனியா எங்கேயும் வெளியே கூட போக கூடாது. கேர்ஃபுல்லா இருங்க. ஏய், என்னாச்சுடி? எதோ யோசிச்சுட்டே இருக்க. உனக்கு ஓகே தானே? இல்ல வினோத், இதெல்லாம் இப்போதைக்கு வேணாமே. ஏண்டி, என் மேல ஏதாவது கோவமா? சேச்சே, அதெல்லாம் இல்லைங்க. உங்க மேல நான் எதுக்கு கோவப்பட போறேன்? கோவப்படுற மாதிரி நீங்க நடந்துக்கவும் இல்லையே. இங்க பாரு ஸ்வேதா, என்னோட பாஸ்ட் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் மூட்டை கட்டி தூர போட்டுட்டு தான் உன் கூட இப்போ நான் என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன். நீ தேவையில்லாமல் ஏதாவது யோசிச்சு. சேச்சே, நான் அதெல்லாம் யோசிக்கல. நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போதைக்கு இது வேணாம். அதான் ஏன்னு கேட்குறேன். இப்போல்லாம் நானும் உன்னை கவனிச்சுட்டே தான் இருக்கேன். அடிக்கடி தலைவலிக்குதுன்னு சுருண்டு படுத்துடுற. தனியாக உட்காந்து ரொம்ப நேரம் எதோ யோசிச்சுட்டே இருக்க. ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட ஷேர் பண்ணிடுமா? அச்சோ, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. நம்ம 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல. கொஞ்ச நாள் லவ் பண்ணுவோம், சேர்ந்து ஒன்றா சுற்றுவோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம். நீ நிஜமாக தானே சொல்கிற? ஆனால் உன் முகத்தில் சிரிப்பே இல்லை. போதுமா, சிரிச்சிட்டேன். ஏய் ஸ்வேதா, சீரியஸாக தானே சொல்கிற? உண்மையாகவே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அச்சோ, ஏங்க அப்படியே கேட்டுகிட்டே இருக்கீங்க?
எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி ஏதாவது பிரச்சனைனா உங்ககிட்ட தானே நான் சொல்ல போகிறேன். அப்படின்னா ஓகே, லவ் யூ. இந்த நிமிஷத்துலேருந்து உன்னை அதிகமாக லவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி லவ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போர் அடிச்சதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லவ் யூ டு புருஷா. லவ் யூடி ஆசை பொண்டாட்டி. வாழ்க்கைய வாழ்ந்தபடி கிறுக்கா உன் கிறுக்கல் எழுத்துலதான் கிறுக்கா என்ன நீ மாத்தி வச்ச மனசில் இருக்கிற ஆசையத்தான் கிறுக்கா நான் உன் மேல காட்டி போட்ட கிருமீன்கள் ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னிழக்க உன் காதல் என் காவியம் கையோடுதான் கை கோர்க்க என்ன மறந்த சத்தியமான உன்னில் விழுந்த